சொல்றாரு பாருங்க. சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு ஃபீலில் இருக்கும், கவலையில் இருக்கும்போது, நான் பிறந்த நேரமோ என்னவோ என்ன இல்லை சரியில்லை. ஒரு வயசான அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லி அழுவாங்க. சின்ன வயசுல அப்பாவும் இறந்துட்டாரு, சரி அம்மா விட்டு இறந்துட்டாங்க, அப்பாவுடைய அன்பும் கிடைக்கல, கடைசிய பிள்ளைங்களுடைய அன்பும் கிடைக்கல. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி, என் தலையெழுத்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறான், உன் தலையிலே ஒரு எழுத்திருந்தது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை தன் மரணத்தில் ஜெயித்து சொல்லுகிறான், என் மரணத்தின் மூலமாய் நீ விடுதலையாக்கப்பட்டாய். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இப்ப என்ன நான் சொல்லிப்பேன், என் தலையெழுத்து சூப்பரா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவோம் நேரம் சரியில்லைன்னு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எல்லா நேரமும் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது சூப்பரான ஆண்டு, சூப்பரான நாள், சூப்பரான டைம். எந்த காலண்டரையும் பார்க்க தேவையில்லை, எந்த ஜோசிகரனும் பார்க்க தேவையில்லை, காலங்களை குறிக்கிறவனை பார்க்க தேவையில்லை. என் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார், உயர்வு என்கிற காலம். அவர் பேரு இயேசு. அதை தவிர நம் தலையில் வேறு ஒன்றுமே இல்லை. மாற்றி விட்டான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி அந்த சாபத்தின் நியாயப்பிரமாணத்தில் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டு ரட்சித்தார். அந்த ரட்சிப்புல எல்லாமே இருக்கிறது. 2026 தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகத்தில் பல கேள்விகள். ஒரு நாளும் பஞ்சம் வரும்போதெல்லாம் பயப்படுவதே கிடையாது. ஏன்? வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு சாதாரணமான ஒரு பாருங்க கம்பெனி ஓனருக்கு ஒரு பையனை பிறந்துட்டாவே அவங்க அப்பா என்ன ஓனரு? கம்பெனிக்கு ஓனர்னு. நான் சொல்கிறேன், உலகத்திற்கு ஓனருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். வானம் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆசீர்வாதங்கள் தன்னை விரட்டுகிறது, தேடுது. ஆசீர்வாதங்கள் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. யாரை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை நம்ம தெரியாம தட்டி விட்டு போயிட்டு இருக்கிறங்க. தட்டி விட்டு போகும்போது சொல்லுதான், நம்ம கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு ஒரு பழமொழி சொல்லுது, உன்னை நீ வேணான்ட்டு போனாலும் உன்னை விரட்டி கொண்டு வந்து விடமாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன் விடமாட்டேன். ஆசீர்வாதங்களை பெரும் வரையிலும். ஆமா, ஒருவேளை அந்த வீட்டில் அந்த அப்பாவுக்கு பிள்ளைய பிறக்கும் போது சரியான வீட்டில் குடியில்லை, நல்ல உணவில்லை, நல்ல உடை இல்லை. இன்றைக்கு என் அப்பாவு ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்துருச்சேனவே, நான் ஒரு ஆளு, என்னால எல்லாம் முடியாது, ஆகாது. கர்த்தர் சொல்லுகிறான், உன்னால முடியாது, நான் உன் கூட சேரும் போது என்னால முடியும்.